தேவனுடைய விசுவாசம் அல்லது காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிற தலைப்பில் போதித்து வருகிறேன். இதனுடைய பல்வேறு பண்புகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி இப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம். இந்த விசுவாசத்தில் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், நம்ம நல்லது தான். ஆனால் அதில் நம்முடைய வார்த்தைகளை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பது எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்து வருகிறோம். நம்முடைய வார்த்தையை கொண்டு தான் நாம் என்ன பண்ணுகிறோம், விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். விசுவாசம் இருக்குது, அதை எப்படி கட்டவிழ்க்கிறோம்? விசுவாசம் ஒரு வேலைக்காரனை போல போய் நமக்கு காரியங்களை செய்கிறது, நடப்பிக்கிறது. அதை எப்படி கட்டவிழ்க்கிறோம், எப்படி செய்ய விடுறோம்னு சொன்னால், நம்முடைய வாயை திறந்து நாம் பேசுகிறோம். என்ன சூழ்நிலை, எது மாறணுமோ அதை நோக்கி நாம் பேசுகிறோம். அப்படி தான் இந்த தேவனுடைய விசுவாசம் வேலை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். இப்பொழுது தொடர்ந்து இதை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். நீதிமொழிகளிலிருந்து பல வேத வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அது போதும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் என்னத்தை குறித்து பேசுகிறது? நம்முடைய வார்த்தைகள். எல்லாம் சொல்லுங்கள், நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து. திருப்பவும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, பழைய ஏற்பாட்டிலே அப்படி தான் எழுதியிருக்குதான். விசுவாசிக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், எதை விசுவாசிக்கிறார்களோ அதை பேசுகிறார்களாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்போ நாம் படிக்கிற காரியத்தில் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறீங்களா, இல்லை சும்மா பேசுகிறீங்களா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்கங்கிறதுனால பேசுகிறீங்களா, இல்லை நான் இப்படி கேள்விப்பட்டேங்கிறதுனால பேசுகிறீங்களா? விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதுக்கு சில உதாரணங்களை எல்லாம் காண்பிக்கிறேன். நீதிமொழிகளில் நிறைய வசனத்தை பார்த்துட்டோம், இப்போ சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். திருப்பவும் முன்னோர்கள் எல்லாம் விசுவாசித்தவர்களாம் எப்படி விசுவாசத்தை மட்டும் பேசினாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். திருப்பவும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், த ஹால் ஆஃப் ஃபேம் ஆஃப் ஃபெய்த்ன்றாங்க. அதாவது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய விசுவாச வீரர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்கப்படும். யாரெல்லாம் சேர்த்துருக்காங்க பாருங்க. அங்கே அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அவங்கெல்லாம் கூட நம்மள மாதிரி தான், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்க தான். ஆனால் கொஞ்ச நாள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு அப்புறம் அதில் உறுதியாக நிற்கிறாங்க. அதனால தான் பெரிய காரியங்களை அவர்கள் சாதிக்க முடிஞ்சது. சாதாரண மனுஷர்கள் தான், ஆனால் விசுவாசத்தினாலே பிழைத்து கொண்டவர்கள் இவரெல்லாம். 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்களுக்கு, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்க சொல்கிறார் இல்லையா? காலையில் எந்திரிச்சு கிளம்புறான். கிளம்பிட்டு மலை அடிவாரத்துக்கு போன உடனே அவன் கூட வந்த வேலையாட்களை பார்த்து என்ன சொல்கிறான், நானும் என்னுடைய குமாரனும். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நானும் பிள்ளை ஆண்டானும் போய் கர்த்தருக்கு பலியெல்லாம் செலுத்திட்டு கர்த்தரை ஆராய்ச்சிட்டு நாங்கள் திரும்பி வருவோன்றான். ஆனால் போகிறது எதுக்கு போகிறான்? இவனை கொன்று இவனை பலியிடுறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறான், நானும் என் பிள்ளையாண்டாலும் போயிட்டு நாங்கள் 2 பேரும் திரும்பி வருவோம். எப்படி பேசுகிறான் பாருங்கள். எதை விசுவாசிக்கிறானோ அதுதான் பேசுகிறான், வேறு எதையும் பேசலை. போகிறோம்ப்பா, நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிங்க, என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை தனியாக வந்தாலும் வருவேன், ஒருவேளை 2 பேர் வந்தாலும் வருவோம். எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. போகும்போது என்ன சொல்கிறான், வாசித்துருவோம் அதையும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, பாருங்க, குமாரனை கூப்பிட்டு பலியிட போகிறான். போகிற வழியில் சொல்கிறான் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். எவ்வளோ நிச்சயமாக சொல்கிறான் பாருங்க. நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடத்துக்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். அவன் சொல்ல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கப்பா, யாரும் சாப்பிட போயிடாதீங்க, எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கண்ணீர் விடுங்க எங்களுக்காக, நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு கிடையாது. அவனுக்கு நிச்சயமாக தெரியுது, நான் போயிட்டு பிள்ளையாண்டானை கூப்பிட்டு போயிட்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். எதை விசுவாசிக்கிறானோ அதை மட்டும்தான் பேசுகிறான். என்ன விசுவாசித்தான் அவன்? திரும்பி போவோம் எபிரேயர் 11க்கு. என்ன விசுவாசித்தான்? 18ஆம் வசனம் பாருங்கள். 17 இப்போ வாசித்தேன், 18 பாருங்கள். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. அப்போ என்ன விசுவாசிக்கிறான்? கர்த்தர் இவனை கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, இவன் மூலமாக தான் அவன் சந்ததி விளங்கும், இவன் மூலமாக ஒரு சந்ததி உண்டாகி அதன் மூலமாக ரட்சகரே வரப்போகிறார். இதெல்லாம் அறிவிச்சிட்டார் கர்த்தர் அவனுக்கு. இது அவனுக்கு தெரியும். இவன் மூலமாக தான் சந்ததி விளங்கும், இஸ்மேல் மூலமாக அல்ல,
இவன் மூலமாக தான் விளங்கும், இவன் மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றவன், எல்லாரும் சொல்லுவோம் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றவன். இப்படி ஒரு வாக்கு தத்தம் இருந்ததுனால வாக்கு தத்தத்தின் மேல எப்படி நம்புறான் பாருங்க. இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, பலியாகவே ஒப்பு கொடுத்துட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் கொன்னுடலான்னு தீர்மானிச்சிட்டான், அவ்வளோதான். முடிஞ்சது. அவன் மைண்டை பொறுத்த வரைக்கும் கத்த சொன்னார் பலி இட்டுடலாம், நடந்து முடிஞ்ச மாதிரி அவன் எண்ணிட்டான். ஏன்னா ஏன்? ஈசாக்கின் மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி ஏன் மரிக்க ஒப்பு கொடுக்குறான் குமாரனை? ஏன் தன்னுடைய மனதில் அப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான்? அவன் ஒரு வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிறான். அது என்ன வாக்கு தத்தம்? இவன் பேரில் உன் சந்ததி விளங்கும், இவனிலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு அதை நம்பி இருந்ததுனால கொன்று பலி ஆக்கிட்டாலும், தகன பலியிட்டு அவனை சாம்பலாக எரிச்சு போட்டாலும், அங்கே கர்த்தர் அந்த சாம்பல்லேருந்து மறுபடியும் ஈசாக்கை எழுப்பி தன் கையில் கொடுப்பாருங்கிறத அவன் விசுவாசித்தான். அதை விசுவாசிக்கிறது லேசான காரியம் இல்லை. நீ செய்வீங்களா? லேசான காரியம் இல்லை. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆபிரகாம்ன்ற ஆளை எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. அது திருப்பி திருப்பி வாசிக்கிட்டே இருக்கிறான், அவரை விடுறதில்லை. அவர்கிட்ட எதாவது கற்றுக்கணும் நம்மளும். விசுவாசித்தது மட்டும் இல்லை, அதே தான் பேசுகிறான், வேறு எதுவும் பேச்சே கிடையாது. அப்படி இப்படின்னு அது இதுன்னு அங்கலாய்ப்பெல்லாம் கிடையாது. வேறு எந்த பேச்சு இருக்கிற மாதிரி தெரியல, வேறு அழுக கண்ணீர்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, பயம் இருக்கிற மாதிரி தெரியல, சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல. அதை மட்டும் பேசுகிறான். இப்போ வேலைக்காரத்தை என்ன சொல்கிறது? நம்ம போயிட்டு திரும்பி வரோம். வழியில் குமாரன் கேட்குறான், நமக்கு கத்தி இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி எங்கேன்றான். சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக்கொள்ள. மாற்ற மாட்டேன்றான் பேச்ச மாற்ற. அப்போ சொல்லியிருக்கலாம், தம்பி இப்போ தான் உன்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா, உங்கள்கிட்ட சொல்லாமல் இது எப்படி நான் செய்கிறது, ஒன்றை தான் பலியாட போகிறேன் நான். போனா திரும்பி வருவியோ என்னன்னு தெரியாது எனக்கு, ஏன் அங்கெல்லாம் இப்போ ஏன் கேட்குறேன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறான், இல்லை இல்லை கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன பாருங்கள், அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் அப்படி விசுவாசம். விசுவாசம் ஏன் வேலை செய்யுது? ஏன் வேலை செய்யுதுன்னா, எந்த கீரை போடணுமோ அந்த கீரை போடுறான், எதை அழுத்தணுமோ அதை அழுத்துறான், எந்த பட்டன் அழுத்தணுமோ அதை அழுத்துறான். எப்படி போட்டால் வண்டி ஓடுமோ அப்படி ஓட வைக்கிறான். அதனால தான் பாருங்கள், அவன் விசுவாச வீரரில் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறான். இருக்கீங்களா? உன்னை நம்புகிறான், அதே தான் பேசுகிறான். இங்கேருந்து பிரயாணம் பண்ணுற வரைக்கும், போகிற வரைக்கும், ஏறுற வரைக்கும், வேலைக்காரன் இடத்துலையும் சரி, தன்னுடைய மகன் இடத்துலையும் சரி, எல்லார்ட்டையும் அதே தான் பேசிகிட்டு இருக்கிறான். எதை விசுவாசிக்கிறானோ அதே தான் பேசுகிறான். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் கர்த்தர் உள்ள தேவையெல்லாம் சந்திப்பார்னு சொன்னால் என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை பிரதர், என் மனைவி கிட்ட தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று, அதுதான் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் சொன்னோன்னா அவங்களுக்கும் அவிசுவாசமும் பயமும் உண்டாயிடுது. நீங்கள் சொன்னதுனால என்ன நடக்க போதோ தெரியல, சாப்பாடு எங்கேருந்து வரும்னு தெரியவே இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க உங்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்கணும்னு விரும்புகிறாங்க. என்ன வார்த்தையை கேட்கணும்னு விரும்புகிறாங்க? கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், கர்த்தர் நமக்கு சகாயர், கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார், நமக்கு ஒன்றும் தீமை நடக்கவே நடக்காது, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார், பயப்படாத. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதே தான் பேசணும். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கர்த்தர் பேசுகிறத பேசுகிறீங்க. இல்லை பிரதர், ஒரே வேதனையாக இருந்துச்சு அதான் பேசுனேன். அதுக்கு ஒரு சாதாரண ஆள் போதும். இதுக்கு ஒரு பைபிள் தேவையில்லை, ஒரு சபை தேவையில்லை, ஏர் கண்டிஷன் தேவையில்லை, இதுக்கு ஒரு பிரசங்கியார் படிச்சுட்டு வந்து பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. இதுக்கு இந்த கேமராலாம் வச்சு படம் எடுத்து இது வெளியே போட வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிறதே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்க போகிறது என்று சொல்கிறதுக்கு தான் ஆள் தேவை. அதை விசுவாசிக்க, எல்லா எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியிலும் அதை விசுவாசித்து அதையே பேசுவேன், வேறு எதையும் பேச மாட்டேன் நிற்கிறாள் தான். அதுதான் சரி, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பெல்லாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது மேன்மையான ஒரு காரியம், ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம் இது. அது உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றும். இருக்கீங்களா? இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அதிலே பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலேயே 20ஆம் வசனத்தை பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு, ஒரு முறை ஆரம்பிக்கும் போது பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆரம்பிக்கிறது. ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். எல்லாம் சொல்லுங்க, வருங்காரியங்களை குறித்து, வருங்காரியங்களை குறித்து, வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் என்ன பண்ணானா ஈசாக்கு
அவங்க அப்பன் குணம் அப்படியே வந்துருச்சு பாருங்க. இவனுக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றதை பற்றி சொல்லி ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறான். கர்த்தர் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியை தொடரும்னு நம்புகிறான். அதனால் குமாரர்களை கூப்பிட்டு, நான் போகிறேன், நீ எப்படி இருக்க போறியோ தெரில, நீங்கள்லாம் பொழப்ப என்ன நடத்துவீங்களா இல்லையா, என்ன உருப்பிடுவீங்களா உருப்பிட மாட்டீங்களா, எப்படியோ உங்களை விட்டு போகிறதே எனக்கு அப்படி சொல்லலாங்க. வரும் காரியங்களை குறித்து கடவுள் என்ன சொல்லியிருக்கார், பிள்ளைகளை பற்றி கடவுள் தன்னுடைய சந்ததியை பற்றி என்ன சொல்லியிருக்கார். ஆபிரகாமில் ஆரம்பிச்சது இது. அங்கே அவனுக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தர் அந்த வாக்கின்படியே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அப்படியே குமாரனாய் யாக்கோபையும் ஏசாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அதை பேசுகிறான். வரும் காரியங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வருங்காரியங்களை குறித்து சொல்கிறீங்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் வரப்போகுது, எப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும்ங்கிறத கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது. இருக்கீங்களா? அதை சொல்லணும். வருங்காரியங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, எப்படிப்பட்ட மனைவி வரப்போதோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே பைபிளில் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குது. அவள் திராட்சை செடியை போல இருப்பா, கொடியை போல இருப்பான்னு. அப்படி தான் இருப்பா. அப்படி சொல்கிறது தானே. இப்போ இல்லைங்க, யாரு கண்டா, என் பெரியப்பா மகனுக்கு அப்படி தான் கட்டி வச்சாங்களாக்கும். அது திராட்சை கொடியாது, அது கொடிய நோய் மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நடக்க போகுது. என்னத்தை நம்புறீங்க? எல்லாம் எப்படி வாய்க்க போதோ, எப்படி நடக்க போதோ, எப்படி வாய்க்க போகிறதுன்றது தான் வாயத்தரன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற உங்களுடைய மனைவி அது எப்படி பைபிளில் சொல்லியிருக்குதோ அப்படி இருப்பாள். பிள்ளைகள் எப்படி பனைமரம் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. ஹைட்டு வருமா வராத வரும். உங்களுக்கே இல்லைனா கூட அந்த இல்லாத ஹைட்டு கூட வரும். நம்மளை மாதிரி ஷார்ட் ஆகிடக்கூடாது, பயப்படாதீங்க. இதே சொல்லிட்டு தான் ஷார்ட்டாக தான் ஆகும். என்ன வேணுமோ அதை பேசுங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் எதையோ பேசுகிறோம். நம்ம அங்கலாய்ப்பை, நமக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களை, நமக்குள்ளே இருக்கிற வருத்தங்களை, நமக்கு இருக்கிற பயங்களை, இதைத்தான் பேசுகிறதுல சாம்பியன்ஸாக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் வருங்காரியங்களை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் கூற வேண்டும். என்ன வரப்போகிறது என்பதை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள், நான் சொல்கிறேன், உங்களை காட்டிலும் ஒரு மடங்கு நல்லா, இன்னும் அதிகமாக தான் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஈசாக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுது ஆசீர்வாதங்கிறது. ஆபிரகாம் மாதிரி ஈசாக்கு போய் அங்கங்கே யுத்தம் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே பெரும் பணக்காரனாக இருக்கிறான், ஏற்கனவே பெரிய கர்த்தருடைய தயவை பெற்றவனா இருக்கிறான். இவனை பார்த்தாலே ஊரே பயப்படுது. அந்த மாதிரி அளவுக்கு அவன் இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா அப்படி செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இருக்கீங்களா? அப்போ அடுத்த தலைமுறைலாம் இன்னும் உங்களை விட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஒரு சபைக்கு வந்து வசனங்களை கேட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்று பாருங்கள். அப்போ வருங்காரியங்களை குறித்து ஒரு தீர்க்கதரிசியை போல பேசுங்க. நிறைய பேர் பாருங்கள், இது வழங்கவே மாட்டேங்குது. பாருங்கள், யார்கிட்டயா போய் எனக்கு கொஞ்சம் தீர்க்கதரிசின்னு சொல்லுங்கன்னு நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மேலே தீர்க்கதரிசின்னு சொல்லுங்கள். சிலர் வந்து ஊராருக்கெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னால், அதான் பிரதர், நான் இவ்வளோ கர்த்தர் என்ன உபயோகப்படுத்துகிறார் பிரதர், ஆனால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பெரிய வேதனையாக இருக்குதுன்னார் ஒருத்தர். எப்படி உபயோகப்படுத்துகிறார் ஊரில் உங்களை கர்த்தர்னு கேட்டேன். என்ன தீர்க்க தரிசனம் பிரதர், அங்கே போன கர்த்தர் எப்படி சொன்னார் அப்படியே நடந்தது பிரதர், இங்கே போன இந்த தீர்க்க தரிசனம் சொன்னால் அதே மாதிரி நடந்தது பிரதர்ன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்லக்கூடாதா என்ன? ஒரு மாதிரி பார்த்தார். நான் சொன்னேன், பிரதர், அங்கங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு வச்சிருக்கிறாரு. நான் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்களேன், வாயை திறந்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். அப்படி பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கூறுங்கள். ஏன்னா உங்களுடைய வாயில் வல்லமையை வைத்திருக்கிறார். God has made you to be a prophet in your home. நீங்க தான் உங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசி. இருக்கீங்களா? அப்ப அப்படி பண்ணுங்க. அப்படிதான் பண்ணாங்க. ஈசாக்கு என்ன பண்றான்? ஏசாவையும் யாக்கோபையும் குறித்து வருங்காரியங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 21ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பின் குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து
யாக்கோபு என்ன பண்ணுறான், யோசேப்பின் குமாரர் வரைக்கும் போயிட்டான், 3வது சந்ததி வரைக்கும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். 22 விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அதாவது வாழ்க்கை முடிகிற காலத்தில் இதை பற்றி பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கிளியராக சில காரியங்களை விசுவாசிக்கிறான் பாருங்க. அதை மட்டும் தான் பேசுகிறான். நான் சொல்கிறான், இப்படி இங்கேருந்து புறப்பட்டு போவீங்க, இங்கேருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், நம்முடைய முற்பதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். எத்தனை தலைமுறை பிறகு நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்கள். யோசேப்பின் காலத்தில் அவர் வந்தவர்கள் எகிப்துக்கு 430 ஆண்டுகள் அங்கே இருந்தாரலாம். 430 ஆண்டுகள்னால் அங்கே யோசேப்பு இருந்த ஆண்டுகளை விட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 சில்லற ஆண்டுகளுடைய கதையை பேசுகிறான். அதுக்கப்புறம் நடக்க போகிறது சொல்லி போகும்போது என் எலும்புகளை எடுத்துக்கிட்டு ஞாபகமாக கொண்டு போங்கன்றான். இருக்கீங்களா? அப்போ எதை விசுவாசிக்கிறார்களோ அதை தான் பேசுகிறான். அவன் விடுதலை விசுவாசித்தான். இது இல்லை நம்ம நாடு, இது இல்லை நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு அவன் விசுவாசித்தான். நமக்கு கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த இடம் வேற, அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க என்கிறது விசுவாசித்தான், அதை எதிர்பார்த்தான். அது அப்படியே நடந்தது பாருங்க. அதை குறித்து பேசினான்ங்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இன்னும் சில உதாரணங்களுக்கு போவோம், இன்னும் சில காரியங்களை நான் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அதனால தான் பாருங்கள், உங்களுடைய விசுவாசம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், அதான் விசுவாசம். அப்படிதான் விசுவாசம் வேலை செய்யுது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள், அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் விலையேற பெற்றது, அது அருமையானது என்று வேதவாசனம் சொல்லுது. 1-2 வசனம் ஞாபகம் வருது, சீக்கிரம் அதை வாசிப்போம், அதுக்கப்புறம் கடந்து செல்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நல்லா கவனிக்கிறீங்களா? அழிந்து போகிற பொன், கோல்டை பற்றி எப்படி சொல்லியிருப்பாருங்க. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற என்னுடைய விசுவாசம். இப்போ நான் சொல்கிறேன், கழுத்தையும் கையும் பார்க்காதீங்க எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு, எத்தனை சவரன் இருக்குதுன்னு. நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தை பாருங்கள், பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தை கொண்டு பொன்னையும் வாங்கலாம், பொன்னை வச்சு வாங்க முடியாத எல்லாத்தையும் வாங்கலாம். இருக்கீங்களா? பணத்தை காட்டிலும் பெருசுது, வெள்ளியும் பொன்னை காட்டிலும் பெருசுது இந்த விசுவாசம். அதனால தான் விலையேற பெற்ற, அதிக விலையேற பெற்ற, பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சொல்லியிருக்கு. ஏன்னா இது இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இது இருந்ததுன்னா வெற்றியை சம்பாதித்துக் கொள்ளலாம் வாழ்க்கையில். இது இருந்ததுன்னா உயர்வை, ப்ரமோஷனை சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த விசுவாசம் இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ளலாம். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையும் தோற்கடித்து நீங்கள் ஜெயத்தை பெற முடியும். இந்த விசுவாசம் இருந்ததுன்னா பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த விசுவாசம் இருந்ததுன்னா வெள்ளியும் பொன்னையும் கூட சம்பாதிக்கலாம். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால தான் பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம்னு சொல்லியிருக்குது. ஆனால் விசுவாசம் கரெக்டானதாக இருக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லது, நீங்கள் விசுவாசம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை பற்றியும் அது சொல்லலை. பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க, அந்த விசுவாசம் அது எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசித்தேன் ஆகையால், அந்த மாதிரி விசுவாசம். சரி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஃபெய்த் இருக்குது பிரதர். அதெல்லாம் ஃபெய்த்தே இல்லை, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது ஃபெய்த்துன்னு. அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அங்கே பேசும்போது சொல்கிறார், விசுவாசத்தை எப்படி சொல்கிறார்? உண்மையான விசுவாசம் அல்லது அன்ஃபெயின்டு ஃபெய்த் என்று சொல்கிறார். அது ஆங்கிலத்தில் பல்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபெய்த், ட்ரூ ஃபெய்த், சின்சியர் ஃபெய்த், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ பொய்யான ஒரு விசுவாசம் இருக்குது, மாயான ஒரு விசுவாசம் இருக்குது. விசுவாசமே இல்லாத உடனே விசுவாசம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் விசுவாசம். நான் சொன்னேன் இல்லையா, சில சொல்கிறாங்க, அடியன் விசுவாசத்தில் தாங்க வாழ்கிறேன். என்ன விசுவாசத்தில் வாழ்கிறேன்னு கேட்டால் வேலையை விட்டேங்க. அவங்க நினச்சிருக்காங்க வேலையை விட்டால் விசுவாசத்தில். நீங்கள் வேலை செய்கிறீங்கள, நான் அடியன் விசுவாசத்தில் வாழ்கிறேன். நம்ம விசுவாசத்தில் வாழலையா, அவர் விசுவாசத்தில் வாழ்கிறாரா? அப்போ அது விசுவாசம். அவர் நினச்சிட்டு இருக்கிறார் இது விசுவாசம்னு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 வருஷம் இப்படி வாழ்ந்துட்டு
அப்புறம் என்ன சொல்றாரு? நானும் விசுவாசத்தில் தான் வாழ்ந்து பார்த்தேன் பிரதர். என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த விசுவாசம் ஒன்றும் வேலை செய்யலை பிரதர். நான் சொல்கிறது, நீங்கள் வச்சிருந்தது விசுவாசமே இல்லை பிரதர். அது விசுவாசமே இல்லையே. இல்லையா? அதான் எங்கே கற்றுக்கிட்டீங்க அந்த விசுவாசம்? பைபிள்லேருந்து கற்றுக்க. எது விசுவாசம்? விசுவாசம் என்று சொன்னால் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படி வாழ்ந்தீங்களா? அதுதான் கிடையாது. அதுனா என்னன்னே தெரியாது. அப்போ சிலர் விசுவாசம் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள், ஆனால் அது விசுவாசமே இல்லை. ஆகவே தான் அந்த சபையில் நாம் விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்கொள்ளணும். விசுவாசம்னா என்ன? எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம். இருதயமும் வாயும் ஒரே ஒருங்கிணைந்த மாதிரி செயல்படுது. உள்ளத்தில் ஒன்றை விசுவாசிக்கிறோம், அது மட்டும்தான் வாயிலிருந்து வருது. சூழ்நிலை 1000 வித்தியாசமானதாக இருக்கலாம், சூழ்நிலை எதிர்மாறானதாக இருக்கலாம், சூழ்நிலை கஷ்டமானதாக இருக்கலாம், நாம் விசுவாசிக்கிறதுக்கு நேர்மாறாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசுகிறோம். அப்படி தான் அந்த சூழ்நிலையை மாற்றுறோம். இருக்கீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை தான் சொல்லியிருக்குது விலையேற பெற்ற விசுவாசம். அது எவ்வளோ விலையேற பெற்ற விசுவாசம்? பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம். அதை சோதிக்கலாமா? சோதித்து பார்த்தீங்கன்னா என்ன சோதனை வந்தாலும் அந்த விசுவாசத்தை ஜெயிக்க முடியாது. இது எல்லாத்தையும் ஜெயிக்கும், எல்லா சோதனையும் ஜெயிக்கும். அதான் சொல்லியிருக்கு பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த விசுவாசத்தை வச்சிருக்கீங்கன்னா தோல்வியே கிடையாது. இந்த விசுவாசம் தான் ஜெயந்தான். சோதிக்கலாமா? அந்த விசுவாசத்தை சோதிக்கலாம். இது ட்ரையல்ஸ் ட்ரிபுலேஷன்ஸ் வந்தால் என்ன பண்ண? இந்த விசுவாசம் ஒன்றும் ஆகாது. இந்த விசுவாசம் இருந்ததுன்னா அதனோட போய் கடந்து வெளியே வந்து வெற்றிகரமாக வெளியே வந்துடும். இருக்கீங்களா? இந்த விசுவாசம் இருந்தால் எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு இது மேலே ஏறி நிற்கும். இது அப்பேற்பட்ட விசுவாசம். பொன்னை போல சோதிக்கப்பட்டாலும் இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது பியூர் கோல்டை விட பெரிய பிரமாதமான ஒரு காரியம். இது வெற்றியை கொண்டு வருகிற ஒன்று. இருக்கீங்களா? அப்போ 2 பேதுரு திருப்போம். 2 பேதுரு 1. எல்லாரும் சொல்லுங்கள். அதிக விலையேற பெற்ற, பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. சரி, திருப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசம். ஆங்கிலத்தில் எப்படி வருது? ப்ரெஷஸ் ஃபெய்த் என்று வருகிறது. ப்ரெஷஸ் ஃபெய்த், அருமையான விசுவாசம். விசுவாசத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிட்டார். அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு எழுதுறாராம். அப்போ ஜனங்கள் என்னன்னு சொல்கிறாரு? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இந்த விசுவாசம் பொன்னை காட்டிலும் சிறந்தது, அதிக விலையேற பெற்றது. எல்லா சோதனைக்குள்ளே நீங்கள் அதை கொண்டு சென்றாலும் அது ஒன்றும் ஆகாது. அது உங்களை கைவிடாது, அது உங்களை தோல்விக்குள்ளே கொண்டு போகாது. ஏன்னா இந்த விசுவாசம் என்னென்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, அது விசுவாசித்து பேசுகிறது தான் அந்த விசுவாசம். தெரிந்து கொண்டீர்கள் என்றால் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக எடுப்பீங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்துடையவர்களாக இருக்கிறார்கள்? அருமையான விசுவாசம். அருமையான விசுவாசம் இருக்கா?